ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் நிறையவே விட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி. எண்ணெய் சூடானதும் எல்லாத்தையும் போட்டு அது பொரிஞ்சோன்னே வெங்காயம், தக்காளியை நம்ம அதில் போட்டு வதக்கிக்கலாம். நான் ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருந்தேன். அதில் 1/4 பங்கு வெங்காயமும் தக்காளியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது பொரிஞ்சோன்னே மீதி வெங்காயத்தை போட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது தேங்காய் இல்லாதப்ப செய்கிறதுனால நான் இப்படி எடுத்து வச்சுட்டு செய்கிறேன். இது வெறும் தக்காளி, சோம்பு, தேங்காய் போட்டும் செய்யலாம். சின்ன வெங்காயம், தக்காளி போட்டும் செய்யலாம். இது வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் குழம்புத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டேன். நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி வைக்கிறதுனால, செமி கிரேவியாக வைக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டுருந்தேன். ஒரு பெரிய பெரிய துண்டாக போட்டிருந்ததுனால ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இது தேங்காய் இல்லாத சமயத்தில் பெரிய வெங்காயம், தக்காளி, சோம்பு, புளி தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு இதில் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் இல்லாதப்ப சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் தக்காளி, சோம்பு, தேங்காய் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இஷ்டம்தான். ஆனால் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி கொஞ்சம் ரொம்ப திக்காக வச்சிட்டோம்னா அதை நம்ம சாப்பாட்டுக்கே தொட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நம்ம லாஸ்ட்டில் இறக்குறப்ப கொஞ்சம் கசூரி மேத்தி போட்டோம்னா சப்பாத்திக்கு, ஃபுல்காக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 விசில் விட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி மத்தியானத்துக்கு குழம்பும் ரசம் வச்சுருந்தேன். தயிர் வீட்டில் ஊற்றின தயிர் இருந்தது. வெறும் நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு தான் தொட்டுக்கிட்டோம். மீதி இருந்தால் நைட்டுக்கு சப்பாத்திக்கு வச்சுக்கலாமே அப்படின்ட்டு கொத்தமல்லி தழை தூவி நல்லா கொதிக்க விட்டு இறக்கியாச்சு. இதில் கேப்சிகம் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் நார்த்தங்காய் ஊறுகாய் தான் தொட்டுக்கிறதுக்கு. தேங்க்யூ.